அன்பு காவி சொந்தங்களுக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அதிமுக பிரமுகர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் குறிஞ்சி மக்கள் இயக்கத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். தமிழ்நாடு இப்போ எப்படி போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த 5 வருடங்கள் 4.5 வருஷங்களாக அவங்க செஞ்ச சாதனை என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் வெட்கி குழிந்து போகும் அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. எல்லா பெண்களும் அது உணரணும். அவங்க கொடுக்குற அந்த 1000 ரூபாய் அது அவங்க கை காசுல கொடுக்கறதில்ல, உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்க கவர்மெண்ட் உங்க டாக்ஸ் பணத்துல தான் உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கிறத நீங்க நம்ம அணி சேர்ந்தவங்க எல்லாரும் பாமர மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க அது பெரிய ஒரு இது மாதிரி நினைச்சிட்டான்னு கொஞ்சம் சமீபத்தில் ஒரு 5-6 பேர் என்று பேசுறேன். நான் எல்லாரும் போன தடவை நாங்கள் ரெட்டடைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்றோம் ஈரோட்டுக்காரங்களா. இப்போ நாங்கள் சூரியனுக்கு போட போறோங்க. ஏப்பா போடுறீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்களுங்க மாசம் மாசம். அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எத்தனை கோடி கடன் உங்க தலையில சுமத்தி இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா? மக்களுடைய அறியாமையை நீங்க அறியாமையை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் மக்களுக்கு உண்மையான நிலை என்ன என்ன சூழ்நிலையில தமிழ்நாடு இருக்கிறது, ஒரு கல்வியில ஒரு முன்னேற்றமா பாத்தீங்கன்னா நமக்கு தேசிய கல்விக் கொள்கை எல்லா மாநிலமும் எடுத்துக்கிச்சு. ஏன் தமிழ்நாடு எடுக்க மாட்டேங்கிறாங்க? கேட்டா ஹிந்தி வரும். அது ஹிந்தி வருங்கிறது ஒரு பயமுறுத்த பூச்சாண்டி குழந்தையில பார்த்து பூச்சாண்டி வருதுன்னு சொல்ற மாதிரி இந்த கல்வி கொள்கை சிறந்த கல்வி நம்ம மக்களுக்கு கிடைக்கணும்னா அந்த மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கை எல்லாரும் ஏத்துக்கணும். ஆனா அது ஹிந்தி தமிழ் மட்டும் இல்ல, தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்த இங்கிலீஷ் லாங்குவேஜும் இருக்கணும் இதுக்காக. அதை தவிர இன்னொரு மொழியும் கத்துக்கணும். அது ஹிந்தினே எந்த இடத்துலையும் அது சொல்ல கிடையாது. ஆனா மக்களை ஏமாத்துறதுக்காக ஹிந்தியை கொண்டாந்துருவாங்கன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. மக்களை நீங்க புரிஞ்சுக்கணும். நாம கல்வியில முன்னேறணும் அப்படின்னா மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை நமக்கு கட்டாயம் வேணும். அது இல்லாத இப்ப நம்ம SIR, அதாவது நம்மளுடைய மக்களுடைய